தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. உள்ளபடியே இந்த பகுதியிலே சமீபத்தில் நாம் பெற்ற ஒரு மோசமான நீதிமன்ற தீர்ப்பினை பற்றி, நான் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கவில்லை, ஆனால் பாதிப்பிற்கு நம்மை ஆளாக்கிய அந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நான் சற்று உங்களுடன் பேச விருப்பப்படுகிறேன். நாம் ஏற்கனவே கம்யூட்டேஷன் என்பது 10 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்கள் முடிந்த பின்னால் நம்முடைய முழுமையான தொகை என்பது பிடிக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே நமக்கு அந்த 10 ஆண்டுகள் 8 மாதம் முடிந்த பின்னாலே அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்பது ரெஸ்டோர் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படை உரிமைகளை எல்லாம் பற்றி நாம் ஏற்கனவே நம்முடைய பழைய பகுதிகளே விரிவாக பேசியிருக்கின்றோம். சமீபத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே பஞ்சாப் மற்றும் ஹரியானாவினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை ஒட்டித்தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. பல மாநிலங்களிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. பல நீதிமன்ற தீர்ப்புகளிலே, அதாவது இடைக்கால தீர்ப்புகள், முழுமையான தீர்ப்பு என்பது தற்பொழுதுதான் வெளிவந்திருக்கிறது. இடைக்கால தீர்ப்புகளிலே சில இடங்களிலே 10 வருடங்கள் 8 மாதங்கள், 11 வருடங்கள், 12 வருடங்கள் என்றெல்லாம் தனித்தனியாக வருடங்களை குறிப்பிட்டு இடைக்கால ஆணையை வழங்கி அதற்கு மேல் கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்பது பிடித்தம் செய்யப்படக்கூடாது என்று இடைக்கால உத்தரவுகள் வெளிவந்திருக்கின்றன. நமக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை தரக்கூடிய அளவிற்கு தற்பொழுது பஞ்சாப் மற்றும் ஹரியானாவினுடைய உயர்நீதிமன்றம் தன்னுடைய வழக்கு எண் 9426 2023 ஆண்டுக்குரியது மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட 807 பெட்டிஷன்களை, அதாவது பஞ்சாபினுடைய ஸ்டேட் கவர்மெண்டிலே பணிபுரியக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற பென்ஷனருடைய அந்த வழக்குகள் 807 கனெக்டட் பெட்டிஷன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செயலாகும். இதனால் ஏற்கனவே பல நீதிமன்றங்களிலே பெற்றிருக்கக்கூடிய இடைக்கால தடைகளுக்கும் சற்று பாதிப்புகள் ஏற்படலாம் என்பது என்னுடைய கருத்து. அந்த பெட்டிஷனர்கள் என்ன கோரியிருந்தார்கள்? அவர்கள் கேட்டது 10.8 வருடங்களிலே, அதாவது 10 வருடங்கள் 8 மாதங்களிலே முழுமையான தொகை பிடித்தம் செய்யப்பட்ட பின்னால் எங்களுக்கு குறைந்தபட்சம் 12 வருடங்கள் முடிந்த பின்னால் முழு தொகையானது வழங்கப்பட வேண்டும் என்றும், அந்த விதி 11(2) அது அன்கான்ஸ்டிடியூஷனல், அதற்கு ஒரு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தார்கள். 15 வருடத்திற்கு ரெக்கவரி செய்வது என்பது ஆர்பிட்டரி, அதாவது ஒரு தன்னிச்சையான, அதாவது இயற்கை நீதிக்கு முரணானது மற்றும் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அந்த உரிமைக்கு மாறானது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதிலே ஒருவருடைய எத்தனை வருடங்கள் அவர் உயிர் வாழ்கின்றார், அவருடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்பது என்னவாக இருக்க முடியும், அதே போன்று இன்ட்ரெஸ்ட் என்பது எப்படி இருக்க முடியும் என்பதை எல்லாம் பற்றி விளக்கமாக சொல்லி 12 ஆண்டுகள் முடிந்த பின்னாலே அவர்களுக்கு கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்பது ரெஸ்டோர் செய்யப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக தங்களுடைய மனுவிலே கோரிக்கை விட்டிருந்தார்கள். அந்த கோரிக்கை மனுக்களை எல்லாம் பரிசீலித்து அவ்வப்பொழுது இடைக்கால உத்தரவாக அவர்களுடைய அந்த அமௌண்ட் என்பதை நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அதே பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டு ஆணையினை தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறது என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. தற்பொழுது இந்த வழக்கானது விசாரணைக்கு வரக்கூடிய நேரத்திலே இந்த 15 வருடங்கள் என்பது ஆர்பிட்டரி, ஆகவே 15 வருடங்கள் என்பது இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் நம்முடைய, அதாவது ஊழியர் தரப்பிலே வழக்கறிஞர்கள் வாதம் செய்த பொழுது இலாக்காவின் சார்பிலே ஒரே ஒரு வாதம் மட்டும்தான் முன்வைக்கப்பட்டது. இந்த கம்யூட்டேஷன் என்பது கம்பல்சரியாக ஒவ்வொருவரும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. திஸ் இஸ் வாலண்டரி. விருப்பப்பட்டவர்கள் மட்டும் கம்யூட்டேஷன் தொகை பெறலாம், இல்லை என்றால் அவர்கள் பெற தேவையில்லை. அவர்கள் ஏற்கனவே கம்யூட்டேஷன் பெறுவதற்காக விண்ணப்பம் செய்கின்ற நேரத்திலே அப்பொழுது என்ன உத்தரவுகள் இருக்கிறதோ அந்த அடிப்படையிலே தான் அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்பது நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் தெரிந்து விருப்பமுடன் தான் அவர்கள் அந்த நேரத்தில் விண்ணப்பம் தந்திருப்பதால் இப்பொழுது அதை எதிர்ப்பது என்பது சரியாக இருக்க முடியாது. மேலும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பின்படி 15 ஆண்டுகள் என்பது நிறுவப்பட்ட ஒன்றாகும். ஆகவே அதனை மறுபரிசீலனை செய்வதும் முடியாது என்கின்ற இந்த கருத்தை மட்டும்தான் அவர்கள் அந்த நீதிமன்ற வழக்கிலே முன்வைத்திருக்கின்றார்கள். மேலும்
இந்த கம்யூட்டேஷன் கால்குலேஷன் என்பது பல்வேறு காரணிகளுடைய அடிப்படையிலே அமைகின்றது. ஆகவே அதை திருத்தம் செய்வது என்பது கூட முடியாது என்கின்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக நீதிமன்ற தீர்ப்பிலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், ஏற்கனவே 1987 ஆண்டு உச்ச நீதிமன்றம் 15 ஆண்டுகள் கழித்து பென்ஷன் ரெஸ்டோர் செய்யலாம் என்பதை உறுதி செய்திருக்கிறது. அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை மாற்றுவதற்கான அவசியம் என்பது தற்பொழுது எழவில்லை. இரண்டாவது, இந்த கம்யூட்டேஷன் என்பதே பல்வேறு விதமான விளைவுகளை தாங்கிய பல்வேறு விதமான காரணிகளை கொண்டிருக்கக்கூடிய கணக்குகள். இவைகளை எல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவாக இருக்க முடியுமே தவிர இதிலே நீதிமன்றத்திலே கருத்து சொல்வது என்பது சரியாக இருக்காது. அதே போன்று இது ஒரு ஆர்பிட்டரி என்று சொல்லுகின்ற பொழுது இதற்கு ஆர்பிட்டரி என்பதை நிறுவுவதற்கான எந்த விதமான ஒரு தடயங்களோ சாட்சியங்களோ எதுவும் தரப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கினை தள்ளுபடி செய்கின்றேன். ஏற்கனவே பஞ்சாப் அரசாங்கம் இந்த ரெஸ்டோரேஷன் பீரியட் ரெலவென்ட் ஃபேக்டர் என்பதை பார்ப்பதற்காக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்றை நிறுவுவதாக சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கிலே தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. 9426 வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் அதை ஒட்டி மேற்கொண்டு போடப்பட்ட 807 கனெக்டட் பெட்டிஷன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையினால் ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய அனைத்து இடைக்கால ஆணைகளும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். 1987 கொடுக்கப்பட்ட அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது எந்த சூழ்நிலையிலே தரப்பட்டது, என்ன கோரிக்கை வைக்கப்பட்டது என்பதை பரிசீலித்திடாமல், அன்று இருக்கக்கூடிய ஒருவருடைய ஆயுள் என்பது எத்தனை வருடம், இன்று அந்த ஆயுளுடைய வருடம் எத்தனை வருடம் என்பதை எல்லாம் பார்க்காமல் அதற்கான ஒரு சரியான ஒரு ஃபார்முலாவை வைத்து இதை கண்டிப்பாக மாற்றிட வேண்டும் என்பதற்கு பதிலாக 1987 சொல்லப்பட்ட தீர்ப்பு என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என உயர்நீதிமன்றம் சொல்லுமேயானால் இங்கே நமக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். அது மட்டுமல்ல, இந்த தீர்ப்பானது மற்றும் பல மாநிலங்களிலே தொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் நிச்சயமாக பாதிக்கும். ஏதேனும் ஒரு நீதிமன்றத்திலே ஊழியர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருமேயானால் அந்த தீர்ப்பினை சுற்றுக்கு விட்டு அந்த தீர்ப்பினை ஒற்றி மற்ற நிர்வாக தீர்ப்பாயங்களிலோ அல்லது உயர்நீதிமன்றங்களிலோ ஒரு எதிரான தீர்ப்பு வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய அரசாங்கம் இந்த ஆணையினை நிச்சயமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் என நிச்சயமாக நம்புகிறேன். இதிலே பாதிக்கப்பட்ட தோழர்கள் மேல்முறையீடு செய்து இந்த உத்தரவினை மாற்றினால் அது பயனுள்ளதாக அமையும். அப்படி ஒரு கால் அவர்கள் இதை மாற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபடாமல் சரி போகட்டும் என்று விட்டுவிடுவார்களேயானால் அது நிச்சயமாக பல மாநிலங்களிலே ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகளுக்கு குந்தகமாக பாதகமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக ஏதேனும் மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்போம். நமது சட்ட போராட்டத்தினை கைவிட வேண்டாம். ஒரு இடத்திலே பாதிப்பு ஏற்பட்டாலும் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் நம்முடைய முயற்சியை மேற்கொள்வோம். அதே நேரத்திலே ஜேசிஎம் ஸ்டாப் சைடும் கூட இந்த பிரச்சனையிலே சற்று முன்னுரிமை அளித்து ஏற்கனவே ஓய்வு பெற்ற தோழர்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்கான முயற்சியிலே இறங்கிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வைத்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.